வணக்கம் நண்பர்களே. மற்றொரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு அம்சிகாவின் தற்கொலையும் அதன் பின்னணியில் உள்ள யாழ் மையவாதமும். சிறிய மூளைசாலிகள் தனிப்பட்டவர்களை பற்றி பேசுவார்கள், சராசரி மூளைசாலிகள் சம்பவங்களை பற்றி பேசுவார்கள், சிறந்த மூளைசாலிகள் புதிய தீர்வுகளை பற்றி பேசுவார்கள். தற்கொலையை தொடர்ந்து தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ள டெல்சி என்ற அம்சிகா அமுதலிங்கம் என்ற 16 வயதையான மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டி பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதே சமயம் அதற்கு எதிரான போராட்டங்களை நடத்துபவர்களுக்கு எதிரான பரப்புரைகளும் வலைத்தளங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் பரவிவிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பம்பலப்பட்டி ராமநாதன் கல்லூரி பெண்கள் பாடசாலையிலேயே அம்சியாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அவருடைய பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த குற்றச்சாட்டை கண்டுகொள்ளாமலேயே ராமநாதன் கல்லூரியில் கற்கும் பெண் மாணவிகளின் பெற்றோர் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு ஒரு மகஜரை அனுப்பி தாங்கள் பாடசாலையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளனர். மே 10 எழுதப்பட்ட இக்கடிதத்தில் தற்கொலை தழுவிய அம்சிகா பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ராமநாதன் கல்லூரியில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் அங்கு கற்கின்ற மாணவிகளும் பெரும்பாலும் யாழ் பூர்வீகத்தை கொண்டவர்கள். மலையகத்தைச் சேர்ந்த மிகச்சிறு தொகையான மாணவிகளே இங்கு கற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவரவர் தீர்மானங்களுக்கு ஏற்ப மிகைப்படுத்தப்பட்டும் மிக மலினப்படுத்தப்பட்டும் அரசியல் மயப்படுத்தப்பட்டும் பரப்பப்படும் தகவல்கள் பல உண்மைகளை மறைக்கின்றன. அத்தோடு அவரவர் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழக்கை நடத்தி தீர்ப்பையும் அவர்களே வழங்குகின்றனர். அதனால் அம்சிகாவுக்கான நீதி என்ற கோரிக்கை உணர்ச்சி மயப்படுத்தப்பட்டுள்ளது, அரசியல் மயப்படுத்தப்பட்டும் வருகின்றது. இந்த சம்பவங்களின் கோர்வையை பார்ப்பது மிக முக்கியமானது. 24 அக்டோபர் 2024 தனக்கு கணக்கு கற்பிக்கும் யாழ் ஆசிரியர் சங்கரன் சன் மாஸ்டர் தன்னை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியதாக மலையக பின்னணியை கொண்ட அம்சிகா முறையிட்டிருந்தார். ஆசிரியர் சங்கரன் யாழில் பிரபல ஆண்கள் இந்து கல்லூரியில் கற்பித்ததாகவும் தெரிய வருகிறது. இது பாலியல் வன்புணர்ச்சி குற்றச்சாட்டு அல்ல என அவரது தாயார் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அம்சிகா தன்னுடைய தற்கொலை குறிப்பில் தான் எவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானார் என்பதை படங்கீறி விவரித்துள்ளதாக அம்சிகாவின் பெற்றோரின் சம்மதத்தோடு இக்கடிதத்தை பார்த்த சிலர் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். ஒரு தடவை மட்டுமே அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக சொல்லப்பட்டது. ஆனால் அம்சிகா அக்டோபர் நவம்பர் காலப்பகுதியில் 3 தடவைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக செனாலி வடுகே என்ற ஆய்வாளர் மே 10 எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 24 மாணவி அம்சிகா பாலியல் துஷ்பிரயோகம் நடந்தவுடன் அதனை யாருக்கும் வெளிப்படுத்தும் மனநிலையில் இருக்காததால் இச்சம்பவத்தை உடனடியாக யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதன் பின் அவர் தன்னுடைய வகுப்பு மாணவிகளுடன் இதனை பகிர்ந்து கொண்டதை தொடர்ந்து கல்லூரியின் ஒரு ஆசிரியருக்கு இது தெரியப்படுத்தப்பட்டது. அவர் அதனை கல்லூரியின் அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட அதிபர் அம்சிகாவை அழைத்து கண்டித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே நாள் தனக்கு இழைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அம்சிகா தன்னுடைய தாயாருக்கும் தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இது எந்த திகதியில் நடந்தது என்பது சரியாக தெரியவில்லை. இதனை அடுத்து அம்சிகாவின் பெற்றோர் ராமநாதன் கல்லூரி பெண்கள் பாடசாலையின் அதிபரை சந்தித்துள்ளனர். பெற்றோர் பாடசாலைக்கு வரவழைக்கப்பட்டனரா அல்லது தங்களுடைய மகள் வைத்த குற்றச்சாட்டை விசாரிக்க அவர்கள் பாடசாலைக்கு சென்றனரா என்பதும், அவர்கள் எத்தனை தடவைகள் எவ்வப்போது பெற்றோரை சந்தித்தனர் என்பதும், அங்கு என்ன உரையாடல் நடந்தது என்பதும் தெரியவில்லை. 8 டிசம்பர் 24 அம்சிகாவின் பெற்றோர் பம்பலப்பட்டி போலீஸில் கணித ஆசிரியருக்கு எதிரான முறைப்பாட்டை உறுதிப்படுத்தினர். ஆனால் தாங்கள் இந்த முறைப்பாடு தொடர்பில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து GMO வைத்தியர்கள் அம்சிகாவை பரிசோதித்தனர். ஜனவரி 8, 2025 அம்சிகாவை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். அலுத்கடை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டார். GMO பரிசோதனையில் அம்சிகா பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானதற்கான சான்றுகள் இருந்ததனாலேயே குற்றஞ்சாட்டப்பட்ட கடந்த ஆசிரியர் சங்கரன் கைது செய்யப்பட்டார் என தெரிய வருகின்றது. ஜனவரி 10, 2025 குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் பயணத்தடை விதிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2 நாட்கள் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு எதிரான வழக்கு மே 19 நீதிமன்ற விசாரணைக்கு வருகின்றது. அதாவது இன்னும்
இரு தினங்களில் இவ்வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியரை அதிபரே பிணை எடுத்ததாகவும் பாடசாலை வட்டாரத்தில் பேசப்படுகின்றது. பிணையில் விடுவிக்கப்பட்ட ஆசிரியர் மீண்டும் கணக்கு பாடத்தை அதே பாடசாலையை கற்பிக்க ஆரம்பித்துள்ளார். அதன் எதிரொலியாக அம்சிகா ராமநாதன் கல்லூரியில் இருந்து விலக நிர்பந்திக்கப்பட்டார் அல்லது விலகிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கொட்டகனாவில் உள்ள பெண்கள் கல்லூரியில் அம்சிகா சேர்ந்து தனது கல்வியை தொடர ஆரம்பித்தார். 18 ஜனவரி 2025 அம்சிகா ராஜேஸ்வரி இன்ஸ்டிடியூட்டில் இணைந்து கொண்டார். இந்நிறுவனத்தின் இயக்குனர் சிவானந்த ராஜா மட்டக்களப்பு சென்ட் மைக்கேலின் பழைய மாணவர், NPP உறுப்பினர், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். இவர் அம்சிகாவை மாணவர்கள் மத்தியில் எழுப்பி, நீதான் அந்த வாத்தியாரை போலீசில் மாட்டிவிட்டாயா, நாளை நீ எங்களையும் மாட்டிவிடுவா என்று அவமானப்படுத்தியதாக அம்சிகாவின் தாயார் குற்றஞ்சாட்டியிருந்தார். மேலும் அம்சிகாவை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட சங்கரனும் சிவானந்த ராஜாவும் நண்பர்கள் என்று குற்றச்சாட்டுகள் உள்ளது. இந்த குற்றச்சாட்டை சிவானந்த ராஜா ஊடகவியலாளர் சந்திப்பில் முற்றாக மறுத்துள்ளார். தானே அம்சிகாவின் தாயாரை அழைத்து அம்சிகாவை அழைத்துச் செல்ல சொன்னதாக கூறும் சிவானந்த ராஜா அம்சிகாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டே அவ்வாறு சொன்னதாக கூறியிருந்தார். அம்சிகா இந்த தனியார் கல்வி நிறுவனத்தில் 3 வாரங்களுக்குள்ளாகவே சென்று வந்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்தியில் அம்சிகா அவமானப்படுத்தப்பட்டதாக இந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பது ஒன்றும் கடினமாக இருக்காது. இந்த குற்றச்சாட்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு, குறிப்பாக 24 மணி நேரத்துக்கு முன்னதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. சிவானந்தராஜா இதனை அரசியல் எதிரிகள் மேற்கொள்ளும் திட்டமிட்ட தாக்குதல் என குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை புலனாய்வு பிரிவிடம் முன்னிறுத்தி சாட்சியங்களை வழங்கியும் உள்ள 10 ஏப்ரல் 2025 அம்சிகா 7 பக்க நீளமான நீண்ட தன்னுடைய தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை பதிவு செய்யும் கடிதத்தை எழுதியதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். அக்கடிதத்தில் தன்னுடைய தற்கொலை முடிவுக்கு தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ராமநாதன் கல்லூரி கணித ஆசிரியர் சங்கரன், தன்னை மாணவர்கள் முன் அவமானப்படுத்திய ராஜேஸ்வரி இன்ஸ்டிடியூட்டின் இயக்குனர் சிவானந்த ராஜா ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அம்சிகாவின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். ஆனால் அம்சிகா ஏப்ரல் 10, 2025 தற்கொலை செய்து கொள்ளவில்லை. ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த நாட்களில் தற்கொலைக்கு முயற்சித்ததாக பெற்றோர் தெரிவித்தனர். ஆனால் இந்த முயற்சிகள் தற்கொலையில் முடியவில்லை. 29 ஏப்ரல் 2025 அம்சிகா தன்னுடைய குடியிருப்பில் 6வது மாடியிலிருந்து தன்னுடைய வீட்டில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். 15 வயதான மாணவி அம்சிகா பருவ மாற்ற ஹோமோன்கள் ஏற்படுத்தும் அடையாள சிக்கல் மத்தியில் இந்த பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டும் அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கும் என்பது விளங்கிக் கொள்ள கடினமான ஒன்றல்ல. மேலும் உடல் நலம் சார்ந்த சிகிச்சை பெற்று வந்ததை பெற்றோர் உறுதிப்படுத்துகின்றனர். ஆனால் அவர் தனக்கு இழைக்கப்பட்டதாக குறிப்பிடும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பின் உள நல ஆலோசனைகளை பெற்றாரா என்பதும், அவருடைய தற்கொலை முயற்சிகள் விடயத்தில் அவருக்கு தக்க ஆலோசனைகள் ஆதரவு வழங்கப்பட்டதா, தற்கொலை முயற்சிகளை தடுக்க கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதும் இதுவரை உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த மாணவி உளவியல் பற்றிய புரிதல் இல்லாத பெற்றோரின் கையில் முழு பொறுப்பும் வழங்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய மகளுடைய உயிரை காப்பாற்ற தினமும் போராடி அதில் தோல்வி கண்டுள்ளனர். அம்சிகாவின் உயிரிழப்பு முற்றிலும் தடுத்திருக்கக்கூடிய உயிரிழப்பு. அம்சிகாவினுடைய தற்கொலை குறிப்பு மிக முக்கியமான சாட்சியம். ஆனால் அதனை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது, எந்த முடிவுக்கும் வரவும் முடியாது. இது ஒரு செயன்முறையின் செயலிழப்பு. அம்சிகாவுக்கு ஏற்பட்ட நிலை இன்னும் ஒரு பெண்ணுக்கு, இன்னொரு மாணவிக்கோ மாணவனுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இச்சம்பவத்தை வெறும் உணர்ச்சி பூர்வமாக கையாளாமல் விஞ்ஞான பூர்வமாக நடந்தவைகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கண்டறியும் நோக்கோடு அணுக வேண்டும். ஒரு சிலருக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது மட்டும் இதற்கு தீர்வு ஆகாது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டு இலங்கையில் 580 சிறார்கள் பாலியல் நிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 42 சிறார்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 53 சிறுமிகள் தாய்மை அடைந்துள்ளனர். இலங்கையில் 7 ஒருவர் தங்களுடைய 15 முதல் 19 வயது பகுதியில் பாலியல் துஷ்பிரயோகத்தை சந்தித்து இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 95% பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானவர்கள் அதனை செய்தவர்களை நன்கு அறிந்தவர்களாக உள்ளனர். ஆனால் இலங்கையில் இவ்வாறான குற்றங்கள் பதிவு செய்யப்படுவது அரிதிலும் அரிதாக உள்ளது. 0.15% சம்பவங்களே பதிவு செய்யப்படுகிறது. ஏனைய 99.85% சம்பவங்கள் வெளிவருவதே இல்லை. அந்த வகையில் அம்சிகா தன்னை இழந்து இந்த விடயத்தை மிக பெரும் பேசு பொருளாக்கி உள்ளார். ஒரு சிறுமி தன் மீது பாலியல் துஷ்பிரயோகம் நிகழ்த்தப்பட்டதாக குற்றம் சுமத்தினால் அதனை உடனடியாக மிக நிதானமாக கையாள வேண்டியது பாடசாலை அதிபரின் மிக முக்கிய பொறுப்பு. அந்த ஆரம்ப விடயத்திலேயே பெரும் தவறு நிகழ்ந்துள்ளது. கொழும்பு பம்பலப்பட்டி ராமநாதன் கல்லூரி அதிபர் இந்த விடயத்தை மிக மோசமான முறையில் கையாண்டுள்ளார்.
குழந்தைகள் விடயத்தில் இதனை கையாளும் அனுபவம் கொண்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு இவ்விடயம் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். பாலியல் துஷ்பிரயோகம் நிகழ்ந்ததோ இல்லையோ என்ற விசாரணைகளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையத்தின் துணியோடுதான் அணுகி இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களே அதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். குற்றங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படும் வரை யாரையும் குற்றவாளியாக்க முடியாது. அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மறக்க முடியாது. ஆனால் இது ஒரு பாரிய குற்றச்சாட்டாக இருப்பதால் குற்றஞ்சாட்டப்பட்ட சங்கரன் ஆசிரியர் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை சம்பளத்துடன் கூடிய பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு மாணவிக்கு மேலும் உளவியல் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் இது ஏனைய மாணவிகளுடைய பாதுகாப்புடனும் சம்பந்தப்பட்ட விடயம். மேலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு தொடர்ச்சியான உளவல ஆறுதல் அளிக்கப்பட்டு உளவல மருத்துவ ஆலோசனைகள் பரிந்துரைக்கப்பட்டு ஒரு உளவியல் மருத்துவ கண்காணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அம்சிகா சில தடவைகள் தற்கொலைக்கு முயற்சித்து இருப்பதால் இது மிகவும் அவசியமானது. ராஜேஸ்வரி இன்ஸ்டிடியூட்டின் நிறுவனர் சிவானந்த ராஜா உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பாக இதற்குள் இழுத்து விடப்பட்டுள்ளார். அவர் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்தது சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தற்கொலை செய்து கொண்ட அம்சிகாவை மாணவர்கள் மத்தியில் அவமரியாதை செய்தாரா இல்லையா என்பது விசாரணைகளை தெரிய வந்துவிடும். ஆனால் சமூகத்தில் உள்ள பலர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுப்பவர்களை அவமரியாதை செய்து வருகின்றனர் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுப்பவர்களை பாலியல் வக்கிரத்துடன் கொச்சைப்படுத்தி வருகின்றனர். அம்சிகாவுக்காக குரல் கொடுக்கும் சில பெண்கள் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற பெயரில் இயங்கும் போலி முகநூலாளர்களால் பாலியல் ரீதியில் அவமானப்படுத்தப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போன்றோர் பெண்களுக்கு எதிரான மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக செயற்படுகின்றனர். போலி முகநூல் கணக்குகளுக்கு பின்னால் இவ்விரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்படுவதாக பரவலான குற்றச்சாட்டுகள் உள்ளது. பாலியல் லஞ்சம் கோரிய வேளமாளிகிதன் மீண்டும் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளராக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீதரனின் பிரச்சார பீரங்கியான அலன் 16 சிறார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடைய கைதை ஸ்ரீதரன் தடுத்து நிறுத்த முற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு. யாழ் மையவாத கருத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை குற்றவாளிகளாக்கும் தனது வளமையான நடைமுறையை மிக தீவிரமாக முன்னெடுக்கிறது. மலையகம் 2000 ஆண்டுகளை கடந்து முன்னேறி வருகின்ற போதும் யாழ் மையவாத சிந்தனையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு எதிராக தமிழ் தேசியவாதத்தின் பாய்ச்சல் அவருடைய மலையக பின்னணி காரணமாக இடம்பெறுகின்றது. உலகெங்கும் கள்ள ஆகாய கப்பலில் போனவர்களின் உண்டியல் படத்தில் ஒய்யாரம் பேசும் தமிழ் தேசியம் சக சமூகங்களை அனைக்கும் உள்வாங்கும் மனநிலையில் இன்னும் இல்லை. எமது தாத்தாக்கள் காலம் முதல் யாழ் தமிழ் தேசியம் மலையக தமிழ் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்துள்ளனர், இன்றும் செய்து வருகின்றனர். பொங்கு தமிழ் கொண்டாடி யுத்தத்துக்கு அறைகூவல் விட்ட பேராசிரியர் கணேசலிங்கம் மலையக சிறுமி யோகேஸ்வரி முத்தையாவை பாலியல் வன்புணர்வு புரிந்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக வழக்கும் நடைபெற்றது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட வீட்டு பணிப்பெண் சிறுமிக்கு எதிராக நீதிமன்றில் வாதாடியவர் தற்போதைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரச்சார பீரங்கியான சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா. யாழ் மேல்தட்டு வர்க்க குடும்ப பின்னணியில் மலையக தமிழ் சிறுமிகளின் ஈனக்குரல் இல்லாமல் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராமநாதன் அர்ஜுனா, சிவஞானம் ஸ்ரீதரன் இவர்களின் போலி முகநூல் போராளிகள், ஊழல் ஒழிப்பு அணிகள், புலனாய்வு அணிகள் எல்லாம் இந்த யாழ் மையவாத பாலியல் கருத்தாக்கத்தின் வெளிப்பாடுகளே. இதுபற்றி லண்டனில் வாழும் ராஜன் வின்னாசி தம்பி என்ற கல்வியலாளர் தனது வாட்ஸ்அப்பில் வருமாறு பதிவிட்டுள்ளார். கொழும்பில் வாழும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் இந்த அப்பாவி சிறுமி அம்சிகாவுக்கான போராட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. அம்சிகாவுக்காக விசாரணையை கோரவும் இல்லை, நீதி கோரவும் இல்லை. பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் பலர் இருந்தும் எமது ஊடகங்களில் இவ்விடயத்தில் அவர்களை காண முடியவில்லை. ராமநாதன் பெண்கள் கல்லூரியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் அம்சிகா விடயத்தில் மௌனமாகவே உள்ளனர் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் ராஜன் வின்னாசி தம்பி. ராமநாதன் பெண்கள் கல்லூரியில் கற்பிக்கும் ஆசிரியர்களும் அங்கு கற்கின்ற யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் சங்கரனும் அவரை பிணையெடுத்ததாக சொல்லப்படும் அதிபரும் கூட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். பாடசாலை மிக குறைந்த அளவில் அரிதாகவே மலையகத்தை பின்புலமாக கொண்ட மாணவிகளை பாடசாலையில் உள்வாங்கியுள்ளது. அம்சிகா தன்னுடைய முதலாம் ஆண்டு முதலாகவே ராமநாதன் பெண்கள் கல்லூரியில் கற்று வந்தவர். அம்சிகா பாலியல் குற்றச்சாட்டு வைத்ததும் அவர் அப்பாடசாலைக்கு எதிரியாக்கப்பட்டு பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டார் அல்லது நீங்கி செல்ல நிர்பந்திக்கப்பட்டார். அம்சிகாவுக்காக திரண்டு வந்த மக்கள் அம்சிகா என்ற பெண்ணுக்காக மட்டும் நீதி கோரவில்லை. அவர்களை அறியாமலேயே காலம் காலமாக
தங்களுடைய சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் நியாயம் கோருகின்றனர். இந்த நீதியை அவர்கள் தமிழ் தலைமைகளிடம் கோரவில்லை, இலங்கை அரசாங்கத்தினூடாக கோருகின்றனர். அம்சிகாவின் மரணம் ஒரு சங்கரனின் அல்லது ராமநாதன் கல்லூரி மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. அம்சிகாவின் தற்கொலைக்கு பின்னால் யாழ் மையவாதத்தின் மோசமான ஒடுக்குமுறை உள்ளது. அதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இதனைத் தொடர்ந்து காது கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வழக்கினுடைய முடிவுகள் வரும் பொழுது அதனை தொடர்ச்சியாக நாங்கள் இப்பகுதியில் கலந்துரையாடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.